வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. வீர யுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் VDL Vlogs வீடியலின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு மறுபடியும் கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் பெரிய பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். வீர யுக நாயகன் வேள்பாரி. புதர் விலக்கி கீதானியும் அளவனும் வெளியே வந்தபோது அந்த வீரர்கள் 2 பேரும் பார்த்து விக்கித்து போறாங்க. அளவன் பாம்போட கழுத்தை பிடிச்சிருந்தான், கீதானி அதோட நடுப்பகுதியை பிடிச்சிருந்தான். கை முழுவதும் சுற்றி சுருண்டிருந்த அதன் நீளம் பார்க்கவே அச்சமூட்டுவதா இருந்துச்சு. கொம்பேரி மூக்கன் கிடைக்கலையே அப்படின்னு சிந்திச்ச பாரி பிடிப்பட்ட கொடி மூக்கனை கொண்டு வர சொன்னதுக்கு காரணம் அதோட நீளத்தை அறியத்தான். அவன் எதிர்பார்த்ததை விட வயது முதிர்ந்ததாகவே அது இருந்துச்சு. இது போதும் வா அப்படின்னு பாரி சொல்றா. இருவரும் பாறை நோக்கி வராங்க. தனக்கான ஆயுதத்தை பாரி தயார் செய்ய தொடங்கிய போது காரமலையின் மேல் விளிம்பிலிருந்து எட்டி பார்க்க தொடங்குது கதிரவன். கூவல் குடியினர் 8 பேரை அழைச்சிட்டு வந்தான் தேக்கன். அதுல 3 பேர் முதியவர்கள், 5 பேர் இளைஞர்கள். முதியவர்கள் எழுப்பும் ஓசை இணையற்றதா இருக்கும். மலையோட எந்த எல்லைக்கும் அவங்களால குறிப்பு சொல்ல முடியும். ஆற்று நீரில் சுழி ஏற்படுவது போல காற்றில் ஓசை கொண்டு சுழிக்க செய்யும் ஆற்றல் கொண்டவர்கள் தான் அந்த கூவல் குடியினர். ஆனா காட்டை ஊடறுத்து வேகமா ஓட முடியாது. இளைஞர்களால அவர்களின் அளவுக்கு ஓசை காடு தாண்டி வீச முடியாது. ஆனால் தங்கள் ஓட்டத்தால் அந்த இடைவெளியை நிரப்பிடுவாங்க. ஊரில் இருந்த 8 பேரை அழைச்சிக்கிட்டு அதிகாலையிலேயே காரமலையில ஏற தொடங்கிட்டான் தேக்கன். மிக விரைவாகவே அவங்க மலை உச்சியை அடைஞ்சிட்டாங்க. காரமலையின் ஒவ்வொரு முகட்டுக்கும் ஒவ்வொருவரா பிரிச்சு அனுப்பப்பட்டாங்க. பொழுது அடையறதுக்குள்ள அவங்க தங்களோட இருப்பிடங்கள்ல நிலை கொண்டு நின்னாங்க. ஒரு திசையிலிருந்து மறு திசைக்கு கண்ணு கெட்டிய தொலைவு வரை காரமலை இப்பொழுது ஒளி கண்ணிகளால பின்னப்பட்டுருச்சு. இந்த எல்லைக்குள் எதிரிகள் எவ்விடத்தில் மலையை கடந்தாலும் கண்டறிந்து ஒளி எழுப்பி குறிப்பு கொடுக்க அவங்க ஆயத்தமா இருந்தாங்க. மலை முகட்டுக்கு வந்ததும் வேட்டூர் பழையன் புறப்பட தயாராகிறா. எதிரிகளை வீழ்த்த பாரி என்ன உத்திய வகுத்திருக்கிறான் அப்படின்றத சொல்லல. ஆனாலும் மலை அடிவாரத்துல ஆயத்தமா இருக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு தோணுது. இங்கிருந்து காரி கொம்பை ஊதினாலே கீழே வேட்டுவன் பாறையில இருக்கும் நீலன் வீரர்களோட ஆயத்தமாயிருவான். ஆனா அந்த ஓசை எதிரிகளையும் விழிப்பட செய்திருமே. அதனால நான் நேர்லயே போறேன் அப்படின்னு சொல்லி புறப்படுறான் வேட்டூர் பழையன். பழையனை கீழே அனுப்புறது முறையில்லை அப்படின்னு தேக்கனுக்கு தோணுது. மலையின் மேலிருந்து எதிரிகளை வீழ்த்த பாரி போரிடும் போது நாமும் உடன் இருப்பது கட்டாயம் அப்படின்னு தோணுது. அதே நேரத்துல முன்னெச்சரிக்கையா சிலவற்றை செய்ய வேண்டியதும் அவசியம் அப்படின்னு தோணுது. முடிவெடுக்க தயங்குறான் தேக்கன். வேட்டூர் பழையனால தேக்கனை புரிஞ்சுக்கவே முடியல. அவன் எதிரிகளை கூத்துக்களத்துல இருந்து விரட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான். அவனது எல்லா முயற்சிகளையும் முறியடிச்சு அவங்க முன்னேறிட்டு வராங்க. பரம்பு நாடு தோன்றிய காலத்திலிருந்தே இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு எதிரிய பார்த்ததே இல்லை. அதே நேரம் பாரி அவங்கள வீழ்த்தும் வழிமுறைய கண்டறிஞ்சிட்டான் அப்படின்னு திடமான சொல் கொண்டு காத்துட்டு இருக்கிறான். எதிரிகளின் தாக்குதலை தனது உடல் முழுதும் ஏற்றி இருக்கிறான் தேக்கன். அவங்களோட ஆற்றல் பற்றி அவனுக்கு ஆழமான கருத்து உருவாயிருக்கு. எதிரிகளை வீழ்த்தும் உத்திய பற்றி பாரி எதுவும் சொல்லாததால தேக்கனோட மனம் நிலை கொள்ளல. தடுமாற்றம் தவிர்க்க முடியாததா இருக்கு. புரிஞ்சுக்கிட்ட பழையன் புரியாத போல அவனை விட்டு விலகி நடக்க தொடங்குறான். 2 கிழவர்களோட மனநிலையும் 2 விதமா இருக்கு. ஆனா 2 பேருமே பாரியோட சொல்ல ஏதோ ஒரு வகையில கடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒருவேளை பாரியால் எதிரிகளை வீழ்த்த முடியாம போயிட்டா என்ன செய்யறது அப்படின்ற எண்ணம் மனதின் ஆழத்துல உருவாயிருக்கு. அதை அவங்க நம்பாமல் இருக்க முயற்சி செய்யறாங்க. ஆனா எதிரியின் இணையற்ற ஆற்றல் அவர்களை அடுத்தடுத்த சிந்திக்க செய்யுது. அந்த மாதிரியான ஒரு சிந்தனை பாரியோட சொல்ல கூட கடந்து போயிட்டு இருந்துச்சு. 3 மலைகளை கடந்து உள்ள வர்றதுதான் எல்லா வகையிலும் கடினமானது. உள்ள வந்துட்டா வெளியேறுவது அவ்வளவு கடினம் அல்ல. இயற்கையில் அமைந்துள்ள இந்த சாதகமான நிலைய 2 கிழவர்களும் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. காட்டுக்குள் தப்பியோடும் ஒருவனை விரட்டி சென்று மறிக்கிறது எளிதில்ல. அதுவும் இவங்க அபாரமான ஆற்றல் கொண்டவர்களா இருக்கிறாங்க. எண்ணங்கள் ஓடிட்டு இருக்க வேட்டூர் பழையன் புறப்பட்டான். காரமலையின் கீழ்திசை சரிவில் இருக்கிற ஒவ்வொரு பாறையும் பிளவும் முடிச்சும் மரமும் செடியும் விலங்கும் அவனோட சொல்ல கேட்கறதா இருந்துச்சு. எதிரிகளை பற்றி இவ்வளவு நேரம் கேட்ட செய்திகள்ல இருந்து
அவன் சில முடிவுகளுக்கு வந்திருந்தான். எதிரிகளை வீழ்த்த எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு மனதளவுல பட்டியலிடுறான். வேட்டுவன் பாறையில மிக சிறந்த வேட்டை நாய்கள் இருக்கு. ஆனா அதை தாக்குதல்ல ஈடுபடுத்தக்கூடாது. சுண்டா பூனைய கொன்று வீசினவங்க வேட்டை நாயை எளிதில வீழ்த்திடுவாங்க. தேக்கனைய அடித்து தூக்கினவங்க எவ்வளவு பெரிய வீரனையும் சரிச்சிடுவாங்க. அதனால அவங்கள நேர்நிலையில எதிர்கொள்ளக்கூடாது. உடலின் வலிமையும் காட்டு செடியை கிழித்து முன்னகரும் ஆற்றலும் இணையற்றவையா இருக்கு. அதனால அவங்கள பின்தொடர்ந்து விரட்டி தாக்க முடியாது. இவற்றையெல்லாம் கடந்த வழி என்ன இருக்கு அப்படின்னு சிந்திச்சபடியே மலை இறங்குறான் வேட்டூர் பழையன். நீண்ட நேரம் சிந்தித்தாலும் விடை எதுவும் கிடைக்கல. ஆனா பாரி எதனை யோசித்து அவ்வளவு தெளிவா சொன்னான்? இதெல்லாம் கடந்த தாக்குதல் முறையை பற்றி பாரி சிந்திச்சிருப்பான். அது என்னவா இருக்கும்? வினாவிற்கான விடை எதுவும் கிடைக்காமலே கால்கள் நடத்திட்டு இருக்கு. வெகு தொலைவு இறங்கிட்ட பின்னால வேறொரு எண்ணம் தோணுது. இந்த வழிகள் அல்லாத வேறு வழி பற்றிய திட்டம் இல்லாம நாம கீழே போய் என்ன செய்ய போறோம்? மாற்று வழியை கண்டுபிடித்திருக்கும் பாரியுடன் இணைந்து தாக்குதல் தொடுப்பது தானே இப்போதைய தேவை. மனம் நிலை கொள்ள மறுக்குது. இதே குழப்பம் தேக்கனுக்கும் இருக்கு. ஆனா பாரி மட்டும் எப்படி குழப்பம் சிறிதும் இல்லாம தெளிவான முடிவெடுத்தான் அப்படின்னு நினைச்ச கணம் நடையை நிறுத்தி மீண்டும் மலை ஏறிடலாமா அப்படின்னு தோணுது. வேட்டூர் பழையன் நிலை தடுமாறுறான். ஆனாலும் சட்டென ஒரு முடிவுக்கு வரான். எதிரி எவ்வளவு வலிமையானவனா இருந்தால் என்ன, வீழ்த்த முடியாத மனிதர் என்று யார் இருக்கிறாங்க? காக்கா விரிச்சியையே வெட்டி சரித்த பாரியால இவங்களை சரிக்க முடியாதா? எவ்வளவுதான் பெரிய வீரனா இருந்தாலும் திருடிட்டு போறவனோட உள்ளம் அச்சம் கொள்ளத்தானே செய்யும். அதனை தடுக்க நினைப்பவனோட சீற்றம் வீரத்தை கடந்த ஒன்றல்லவா? எண்ணங்கள் உருவேறியபடி இருக்க வேட்டூர் பழையனின் கால்கள் பல மடங்கு வேகத்தோட வேட்டுவன் பாறையை நோக்கி கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீலன் மயிலா பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கொற்றவை கூத்துக்கு போனதிலிருந்து எவ்வியூரிலே தங்கியிருந்த மயிலா சில நாட்களுக்கு முன்னாலதான் கீழிறங்கி வரா. வந்ததும் வேட்டுவன் பாறையில இருந்த நீலனை பார்க்க போறா. நீலனோ பகரி வேட்டைக்கு செல்லும் பெரியவங்களோட இணைந்து உள்காட்டுக்கு போயிருந்தான். 3 நாட்களா அவன் வந்து சேரவே இல்லை. அதுக்கு பின்னால 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாலும் முழு பொழுதையும் சேர்ந்து கழிக்கும் வாய்ப்பில்லாமையே இருந்துச்சு. நேத்து பகல்ல தான் 2 பேரும் சந்திச்சாங்க. மாதங்கள் கடந்ததால தவித்தலையும் கண்களோட மயிலா கேக்குறா. நான் சொல்ற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. எங்கே அப்படின்றான் நீலன். சுனைவால் முடுக்கிற்கு. நீலன் எதிர்பார்க்கல. வழக்கமா அருகில் இருக்கும் குன்றுக்கு தானே போவோம். இப்போ ஏன் அங்க கூட்டிட்டு போ சொல்ற? காரணம் இருக்கு, கூட்டிட்டு போ. அங்கு சிறிய நீர்க்குட்டை மட்டுமே இருக்கு. அத பார்க்கவா அவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு நீலன் தயங்குறான். ஏன் தயங்குற அப்படின்னு கேக்குறா மயிலா. சுனைவால் முடுக்கு காரமலையின் பின்புற சரிவுல இருக்கு. நாம போய் சேரவே இரவாகி விடுமே அப்படின்றான். ஆமா, அது இருளுக்குள் இருந்து காண வேண்டிய இடம்தான் அப்படின்றா. நீலனுக்கு புரியல. அவ்விடம் சிறிய நீர்க்குட்டை மட்டுமே இருக்கு. நீ வேறு இடத்த நினைச்சுக்கிட்டு சுனைவால் முடுக்குக்கு போக சொல்ற அப்படின்னு நினைக்கிற அப்படின்றான். இல்ல, நான் தெரிஞ்சேதான் சொல்றேன். என்னை அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போ. வானில் கரு மேகங்கள் ஏறி வருது. பொழுது மறையறதுக்குள்ள மழை வந்துடும். இரவெல்லாம் கொட்டி தீர்ப்பதற்கான அறிகுறி இருக்கு அப்படின்றான் நீலன். அவனது அறியாமையை எண்ணி சிரிச்சுக்கிட்டே மயிலா சொல்றா. அதுக்காக தான் என்னை அழைச்சிட்டு போன்னு சொல்ற. இப்பொழுதும் அவனுக்கு புரியல. அது கண்டு மகிழும் இடமும் இல்லை, காதல் கொள்ள ஏற்ற இடமும் இல்லை. அங்க ஏன் அழைச்சிட்டு போக சொல்லி இவ்வளவு வலியுறுத்துறா அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே அந்த இடம் நோக்கி நடக்க தொடங்குறான் நீலன். நீலாவுக்கு கபிலர் கூட இருந்த காலத்தை பத்தி நீலன் கிட்ட பகிர்ந்து கொள்ள எண்ணற்ற செய்திகள் இருக்கு. அதே போலத்தான் நீலனுக்கும். கடந்த வாரம் முழுதும் உள்காட்டிற்கு வேட்டைக்கு போனதால சொல்ல தவிச்சுட்டு இருக்கும் சொற்களோடு காத்துட்டு இருந்தான். பொதுவாக எல்லையில் கவனம் செலுத்துவதால் பிற வீரர்களோடு சேர்ந்து உள்காட்டு வேட்டைக்கு நீலன் போறதில்லை. ஆனா மயிலா இல்லாத வெறுமையை கடக்க முடியாதால மனமாற்றத்திற்காகத்தான் இம்முறை பகரி வேட்டைக்கு போறவங்க கூட இணைந்து போனான். கார்காலம் உயிரினங்கள் இணை சேரும் காலம். தும்பிகளில் தொடங்கி துதிக்கை திருகும் யானைகள் வரை இணையும் கால அளவை பற்றியே பார்த்தும் கணித்தும் பேசிட்டு போறாங்க எல்லாரும். வேட்டையாட வேண்டிய விலங்கினை கூட எல்லா காலங்களிலும் வேட்டையாடி விட முடியாது. இணை சேர வழியின்றி கூட்டங்களிலிருந்து தப்பிய விலங்குகள் மட்டுமே கார்காலத்து வேட்டைக்கு உகந்தவை. தாவரங்கள் ஒன்றினை ஒன்று பின்னுவது போல விலங்குகளும் பின்னுகின்றன.
பகரி வேட்டையாட போற எல்லாருமே வயதுல மூத்த பெரியவங்க தான். அவங்களோட உதவிக்காக இளைஞர்கள் கொஞ்சம் பேர் கூட போவாங்க. கார்காலத்துல கனிந்திருக்கும் உயிரினங்களின் காதல் வாழ்வை பெரியவர்கள் எளிதில் கடந்துட்டு போயிருவாங்க. ஆனா இளைஞர்களால அப்படி கடக்க முடியல. இணை சேருதல் உயிரின பொதுமை. ஆனால் அக்காட்சி காணும் கண்களுக்குள் கடத்தும் உணர்வு பொதுமையானதல்ல. வாழ்வின் என் நிலையில் அவன் நிற்கிறானோ அந்நிலையோடு தொடர்புடையது. இளைஞர்கள் நிற்கும் நிலையில் நிலை கொள்ளாமல் இருந்தாங்க. காமம் நிலை கொள்ளாமையை அடிப்படையாக கொண்டது. அது நடப்பன, ஊர்வன, பரப்பன என எவ்வொன்றிலும் இருந்து பாய்ந்து வந்து மனிதனை கவ்வி பிடித்து கொள்ளக்கூடியது. விலார் விலாரா உடம்பில் பதிந்த தடம் போல மண்ணில் பதிந்து கிடக்கும் தடத்தை பார்த்ததும் ஒரு பெரியவர் சொல்றாரு, இது புலியின் முதற்கூடுகை. வாள் கொண்டு அடித்த தடங்கள் இவை. கடக்கும் பொழுது சொல்லும் செய்திகள் கடக்க முடியாதவைகளாக மாறுவதை இளைஞர்கள் உணர்ந்தபடியே இருந்தாங்க. மயிலாவின் சடை பின்னிய கூந்தலின் தடம் தனது மார்பில் பதிந்து கிடந்த நினைவு நீலனை தாக்கி போகுது. பெரியவர்கள் தடங்களை மண்ணில் பார்த்து சொன்னபடி கடப்பதை இளைஞர்கள் நினைவில் பார்த்து கடக்க முடியாம நிக்கிறாங்க. மண்ணில் காதல் கொண்டால் அடுத்தவர் கண்ணில் தடம் படும் என்பதால் தான் முருகன் பரன் அமைத்தான். அடுத்து வந்தவர்கள் 4 காலூன்றி சிறு பரன் அமைத்து இறுக கட்டி கொண்டனர். அத கட்டில் அப்படின்னு சொல்வாங்க அப்படின்னாரு முன்னால் போன பெரியவர். இளைஞர்களோட விழி குறிப்பறிந்து இவர் பேச்சை தொடங்குறாரு. பேச்சு எந்த கணம் காமத்தின் பக்கம் போகுதோ அதன் பின் அதிலிருந்து விலகுதலை அதுதான் முடிவு செய்யும். நாம் முடிவு செய்ய முடியாது. விலகுதலும் இணைதலும் எப்பொழுது அப்படின்றத கணிக்கிறதுல தான் இருக்கு காமத்தை கை கொள்ளும் வித்தை. அந்த பெரியவர் வித்தை தெரிந்த வீரனா இருந்தாரு. இந்த ஒரு குறிப்பு சொன்னதும் இளைஞர்கள் மிக கவனமா அவரை சூழ்ந்து வந்தாங்க. தனது சொல்லோடு அவர்களை இணைந்த பெரியவர் அதன் பின் வீடு திரும்பும் வரை அவர்கள் விலகாம பார்த்துக்கிட்டாரு. தேனின் சுவை சுவைப்பதில் அல்ல, சுவைத்ததில் இருக்கிறது. காமமும் அப்படித்தான் அப்படின்னு அவர் சொன்ன சொல்லின் ஆழம் செல்ல அவங்களால முடியல. அந்த கிழவன் சொன்ன சொற்களும் நீலனை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அவன் சுனைவால் முடுக்கு நோக்கி மிக வேகமா அவளை அழைச்சிட்டு போயிட்டு இருந்தான். மழை இறங்கும் முன் காரமலையின் முகட்டை தாண்டிடணும் அப்படின்ற எண்ணத்தோட நடந்துகிட்டு இருந்தான். சற்று தொலைவில் சமதளமான இடம் ஒன்றுல மண் பிறண்டு கிடந்தது. இவ்வளவு அகலமா மண் பிறண்டு கிடக்குதே அப்படின்னு சற்று அருகில் போனான். உள்ளுக்குள்ள இருந்து பிறண்ட மண் எங்கும் சிதறி கிடந்தது. அதுக்கு நடுவுல பெரும் பள்ளம் உருவாகி இருந்துச்சு. அந்த இடத்தை நின்று பார்த்தான் நீலன். அருகில் வந்த மயிலா, இங்கு என்ன நடந்துள்ளது அப்படின்னு கேக்குறா. உற்று பார்த்துக்கிட்டு இருந்த நீலன் சொல்றான், கூட்டத்தில் இருந்து பிரிந்து விட்ட காட்டெருமைகள் தனித்து அலைகின்றன. அவ்வகை காட்டெருமைகள் மிக ஆபத்தானவை. அவ்வாறு தனித்தலையும் 2 காட்டெருமைகள் எதிர்பட்டால் ஒன்றினை ஒன்று தாக்க துவங்கும். மிக கொடூரமாக அந்த தாக்குதல் நிகழும். மரணம் வரை இரண்டும் தாக்குவதை நிறுத்தாது. 3 அல்லது 4 நாள்களுக்கு கூட அந்த தாக்குதல் நீடிக்கும். இறுதியில் அவற்றில் ஒன்று மடிந்து வீழ்ந்த பின் தான் அம்மோதல் முடிவுக்கே வரும் அப்படின்னு சொன்னவன் மேலும் சொல்றான், இந்த இடத்துல குறைஞ்சது 3 நாளாவது 2 காட்டெருமைகள் சண்டையிட்டு இருக்கோம். இல்லைன்னா இவ்வளவு பெரும் பரப்பில் மண் பள்ளமாயி இருக்காது அப்படின்னு சொல்றான். தோற்றது என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு கேக்குறா மயிலா. தோற்றது ஓடத் தொடங்கும். ஓடத் தொடங்கிட்டாலே அதன் மரணம் அடுத்த சில அடிகளில் நிகழப்போகுது அப்படின்னு பொருள். வென்றது அதனை குத்தி பள்ளத்தில் வீசி இருக்கும் அப்படின்றான். பள்ளத்தை வியந்து பார்த்துட்டு இருந்த மயிலாவை, சரி வேகமா போகணும் அப்படின்னு மயிலாவை வேகமா அழைச்சிட்டு நடக்கிறான் நீலன். காரமலை உச்சியை தாண்டறதுக்கு முன்னால மழை இறங்க தொடங்குது. அங்கங்கு பாறை இடுக்குகளிலும் குகைகளிலும் அண்டியபடி மழை பார்த்து நகர்றாங்க. நள்ளிரவுல பெரும் மழை கொட்டி தீர்க்கும் பொழுது அவங்க சுனைவால் முடுக்குக்கு வந்துட்டாங்க. சுனையோரம் இருக்கிற பாறை மறைப்புல பதுங்கிக்கிட்டாங்க. எதிரில் இருந்த சிறிய குளம் கொட்டும் மழையில நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. இவ்விடம் வர ஏன் மயிலா விருப்பப்பட்டா அப்படின்னு நீலன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான். மழை நின்றுச்சு. பாறைகளின் மேலிருந்து பாய்ந்து கடக்கும் நீரின் ஓட்டம் மட்டுப்பட தொடங்குது. சுனைக்கு முன்னால பெருகி தேங்கி இருந்த நீர் முழுவதும் கொஞ்ச நேரத்திலே வழிந்தோடிருச்சு. தேங்கிய தண்ணி எப்போ வடியும் அப்படின்னு காத்துட்டு இருந்த மயிலாவோட கண்கள் இங்கும் அங்குமா அலை மோதிட்டு இருந்துச்சு. நீர் முழுதும் வழிந்தோடிய பின்னால அவள் காண வந்த காட்சிய பாக்குறா. மனம் மகிழ்வில் மலருது. பாறையில சாஞ்சிக்கிட்டு குகையை பார்த்து உட்கார்ந்திருந்த நீலனோட தோல் தொட்டு திருப்புறா. எதை பார்க்க சொல்றா
அப்படின்னு குழம்பிக்கிட்டே அவன் திரும்பிய கணம் அப்படியே சிலிர்த்து அடங்குறான். அந்த சின்ன நீர்த்தேக்கம் முழுவதும் சின்னஞ்சிறு சுடர்கள் எரிந்துட்டு இருக்கு. நீலன் தான் காண்பதை நம்ப முடியல. என்ன இது? விளக்கேற்றி வைத்தது போல எங்கும் அசையும் சுடர். அவன் வியந்து சொல்லி முடிக்கும் முன் மயிலா சொல்றா, இதுதான் தீப்புல். நீலனோட கண்கள் சிற்றொளி கண்டு உறைஞ்சு நிக்குது. நீர்பட்டு அடங்கியவுடன் ஒளிரும் தன்மை கொண்டது தீப்புல். மின்மினி பூச்சியின் உடல் போல இந்த புல்லின் உடல் இன்னும் கொஞ்ச நேரம் ஒளிர்ந்து அடங்கும். அதனை பற்றி நீலன் கேள்விப்பட்டிருக்கிறான். 60ஆம் கோழியின் கழிவில் தான் இப்புல் முளைக்கிறது அப்படின்னு சொல்வாங்க அப்படின்றதும் அவனுக்கு தெரியும். ஆனா இன்னைக்குதான் முதன் முறையா பாக்குறான். மயக்கம் நீங்க நெடு நேரம் ஆகுது. இருளுக்குள்ள நெளியும் ஒளியின் அழகை விட்டு கண்கள் எப்படி விலகும்? விலகாத கண்களை தன்னை நோக்கி திருப்ப கன்னம் தொட்டு இழுக்கிறா மயிலா. கருவிழி தீப்புல்லை நிலை குத்தி நிற்க முகம் மட்டும் திரும்புது. இந்த இடத்துல தீப்புல் இருக்கு அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும் மயிலா? மெல்லிய காற்றுக்கு புற்கள் ஆட தீயின் நாவுகள் எங்கும் அசைந்தாடுது. பார்க்க கிடைக்காத காட்சியை இமை மூடாம பார்த்துக்கிட்டே சொல்றா, இந்த இடத்துல தீப்புல் இருக்கு அப்படின்றத அங்கவைதான் சொன்னா. வியப்பு அடுத்த கட்டத்தை அடையுது. அவளுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? அவளின் காதலன் சொன்னானா? வியப்பு உரைநிலை அடைந்தது போலானது. இது எப்பொழுதிருந்து அப்படின்னு கேட்கிறான் நீலன். கொஞ்சம் தயங்கிட்டே சொல்றா, நாம் தொடங்கி நீண்ட காலத்துக்கு பின்னாலதான் அவங்க தொடங்கி இருக்காங்க. சொல்லும் பொழுது முகம் முழுதும் தீப்புல்லா ஒளிர்ந்தது. கை நீட்டி அருகிருந்த தீப்புல் ஒன்றை பறிக்கிறா. அவனை தனது மடியில் கிடத்தி புல் கொண்டு மார்பில எழுதுறா. சற்றே கூசி சிலிர்த்தபடி அவன் கேட்கிறான், என்ன செய்யற? தீப்புல் கொண்டு உன் பெயர் எழுதுற. அவன் அமைதியாகிறான். தீயின் நாவுகள் அவன் உடலுக்குள்ள இறங்கிட்டு இருக்கு. மழையில் குளிர்ந்து நடுங்கிய உடலுக்குள்ளிருந்து அனல் மேலேறி வர தொடங்குது. மயங்கி கிறங்கி உருகி கரைந்த நீலன் அவளது மடியினில் தலை சாய்க்கிறான். அவள் அவனது தலையை கோதியபடி தீப்புல்லின் அசைவுகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறா. புல்லின் அகலத்துக்கும் உயரத்துக்கும் ஏற்றாற் போல திரியின் சுடர் அசைந்தாடிட்டு இருக்கு. இருளப்பி கிடக்கும் காட்டுக்குள்ள ஒளிரும் சுடர்களை பார்த்தபடியே அவள் மயங்கி கண் சொருகிறா. கடைசியாய் இருந்த தீப்புல் மீண்டும் நீரில் மூழ்கியது. மயங்க நிலையில் இருந்த மயிலா சற்றே கவனம் கொண்டு பார்க்கிறா. அங்கும் இங்குமா மீண்டும் தீப்புல்கள் நீர்ல மூழ்குது. துணை நீரின் ஓசையில் வேறு ஓசை கேட்கல. கண் இமைத்து உற்று பார்க்கிறா. கால்கள் மிதித்தோடி அவ்விடத்தை கடந்து போயிட்டு இருக்கு. மிருகங்கள் ஓடுகின்றனவோ அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அவளோட கண்ணில் பட்ட உருவங்கள் மனித வடிவில் இருந்தது. மயக்கம் கலைந்து விழித்து பார்ப்பதற்குள்ள ஓடி மறைஞ்சு போயிடுச்சு. மடியில் கிடந்த நீலன் கிட்ட சொல்றா, மனிதர்கள் ஓடுகிறார்கள். எங்கு? காட்டுக்குள். சற்று தலை நிமிர்ந்து பார்க்கறான். இந்த இருளுக்குள்ள விலங்குகள் மட்டுமே மலை புதர்ல நுழைஞ்சு ஓட முடியும். விலங்குகளைத்தான் நாம் தவறா நினைச்சிட்டோமோ அப்படின்னு மயிலாவுக்கு தோணுது. தோன்றிய கணமே இல்லை அப்படின்ற முடிவுக்கு வரா. அவளோட கண்கள் உருவங்களை தெளிவா பார்த்தது. பொழுது விடியும் வரை அவள் பதற்றம் கொண்டே இருக்கிறா. விடிந்ததும் அந்த இடம் போய் பார்க்கறாங்க. நீர்நிலை கடந்து கிடந்தன மனிதர்களின் காலடி தடங்கள். நீலனுக்கு பொறி கலங்கியது போல இருந்துச்சு. அவனால நம்ப முடியல. யார் இவங்க? ஏன் நள்ளிரவுல இப்படி ஓடுறாங்க? எதை எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க? வினாக்கள் உடலை வெறியேற்றுது. எத்தனை பேர் இருந்தார்கள்? 10க்கும் மேல் அப்படின்றா மயிலா. நீ வழி பார்த்து வா, நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டி ஏந்திக்கிட்டு அவங்க போன திசையில காரமலை மேல் விளிம்பை நோக்கி ஓட தொடங்குறான் நீலன். எதிரிகள் காரமலையின் விளிம்பை நரிப்பாறையின் முகட்டோரமா கிடக்குறாங்க. சற்று தொலைவில் இருந்தபடி அவங்கள பார்த்த கூவல்குடி கிழவன் நீட்டி இழுத்து ஓரோசையை குறிப்பிட்ட பாறையை நோக்கி வீசுறான். பாறை இடுக்குல மோதிய ஓசை காரமலை எங்கும் எதிரொலிக்குது. நரி ஊளையிடும் ஓசை இது. புதிய ஆட்களால் எளிதில் ஐயம் கொள்ள முடியாது. ஆனா பரம்பின் மக்களுக்கு நல்லாவே தெரியும். கிழவன் ஓசை கொடுத்த இடத்தை மலை எங்கும் நிற்கும் கூவல் குடியினர் கவனிக்கிறாங்க. நரிப்பாறையை கடந்தோடும் எதிரிகளை பின்தொடர்ந்து ஓசை எழுப்பியபடி அவங்க ஓடணும். எனவே தாங்கள் நின்றிருந்த இடத்திலிருந்து ஓடுறவங்களை நோக்கி குறுக்கு வெட்டா இறங்கிட்டு இருக்கிறாங்க. தேக்கனும் அப்படியே இறங்கிட்டு இருந்தான். காத்திருந்த பாரி ஓசை கேட்டதும் அவங்களோட ஓட்டத்தை கணக்கிட்டு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஊடறுத்து இறங்கினா எவ்விடம் அவர்களின் மீது தாக்குதல் தொடுக்கலாம் அப்படின்றத கணித்து சரசரன்னு கீழிறங்க தொடங்குறான். ஓசை கேட்டதும் கீழ்மலையிலிருந்து வேட்டூர் பழையனுக்கு தூக்கி வாரி போடுது.
அவனால நீலனை கண்டறிய முடியல. நீலனை போன்ற சிறந்த வீரன் இல்லாது இவ்வளவு வலிமை மிகுந்த எதிரியை எதிர்கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கூவல் குடியினரின் ஓசை கேட்டதும் எதிரிகள் இறங்கும் திசை நோக்கி வீரர்களோடு ஆயத்தமானான் பழையன். ஓசை கேட்ட சிறிது நேரத்திலே காரமலையின் முகட்டை அடையிறான் நீலன். இது நரியின் மூளையல்ல, கூவல் குடியினரின் குரல் அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்ற குழப்பம் அவனை தாக்குது. எதிரிகள் எதையோ செஞ்சுட்டு தப்பி ஓடுறாங்க. இந்த நேரத்துல அவங்களை எதிர்கொண்டு வீழ்த்த வேட்டுவன் பாறையில் இல்லாம இப்படி பின்னால ஓட வேண்டியதாயிடுச்சே அப்படின்ற வேதனை உருவாகுது. வேதனை கட்டுக்கடங்காத வேகம் கொள்ள செய்யுது. அனைத்து திசைகள்ல இருந்தும் எதிரிகளை நோக்கி பரம்பு மக்கள் இறங்கிட்டு இருக்கும் போது காலம்பனோட முகம் இதுவரை இல்லாத பெரும் மகிழ்வை கொள்ளுது. காரமலையின் மேல் விளிம்ப கடந்ததும் அவன் முடிவு செஞ்சிட்டான். பச்சைமலை தொடரின் 2 மலைகளை கடந்து கடைசி மலையின் விளிம்பையும் கடந்து விட்டோம். இனி இந்த ஒரு சரிவு மட்டுமே. இச்சரிவுல படையே எதிர்வந்து நின்றாலும் அடித்து தூக்கும் வல்லமை நமக்கு இருக்கு. இதுவரை இல்லாத அளவு 20க்கும் மேற்பட்டவர்களோடு இப்போ ஓடிட்டு இருக்கிறோம். இப்பெரும் எண்ணிக்கையை எதிர்த்து நிற்க எவராலும் முடியாது. கண்ணுக்கு எதிரில் பரம்பின் எல்லை தெரிய தொடங்குது. மலையடிவார சமதள காடுகள் கரம் விரித்து அழைக்குது. விடாமல் ஓடி வந்த அயர்வும் சோர்வும் கன நேரத்துல மறையுது. கால்கள் மேலும் வேகம் கொள்ளுது. சரிவு பாறையில் பெருங்கற்கள் உருள கால்கள் ககனத்தில் பறந்துட்டு இருக்கு. காலம்பனோட மனம் இலக்கை அடைய போகிற நேரத்தை துல்லியமா கணக்கிடுது. அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL. நன்றி, வணக்கம்.